சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். நான் முதல்ல எதுவும் செய்யாம உங்களை செய்ய விட மாட்டேன், சரியா? அடே கடவுளே, இல்ல வாய்ப்பு இல்ல. சீக்கிரம் வண்டி எடுங்க, கிளம்புங்க. டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, அடுத்தது நீதான். டேய், உன்னை யார் அந்த காம்ப்ளெக்ஸ்ல போய் முதல்ல திருட சொன்னது? அதெல்லாம் யாரும் சொல்லல. நீ முதல்ல செய்றியா இல்லையா அதை முதல்ல சொல்லு. உள்ள போய் $90.10 கொண்டு வந்துடும். என்ன, சரியா? நிஜமாவாடா? போறியா இல்லையா அதை முதல்ல சொல்லு. நீங்க இந்த மாதிரி பயந்தாங்குழியா இருந்தீங்கன்னா இப்பவே சொல்லுங்க, நம்ம திரும்ப போயிடலாம். நான் 3 என்றதுக்குள்ள இந்த வேனை விட்டு நீ கீழே இறங்குற. 2, 1, come on. சரி, குடு. ஏண்டா நீ என்ன பைத்தியமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம சிக்மா செட் ஆச்சு. நீ உள்ள போனதுக்கு அப்புறம் ஸ்டோர்ல இருக்கவங்க கேட்டா நான் என்ன சொல்றது? எக்ஸ்கியூஸ் மீ, என்கிட்ட கன் இருக்குன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நீ வாயை திறக்க வேண்டிய அவசியமே இல்ல. அடுத்து நீதான். நாங்க இதை பண்ணா நாங்க வரலாமா? நான் அப்படியா சொன்னேன்? இல்ல. ஓ, அப்ப நான் சொல்லலையா? இல்ல. இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசிக்கிட்டு கிறுக்குத்தனமா எதுவும் பண்ணிட்டு இருக்காத, சரியா? உனக்கு பயமா இருந்துச்சுன்னா பொத்திக்கிட்டு இரு, சரியா? வந்துட்டா. வண்டி எடு. என்னடா ஆச்சு அங்க? அதை ஏன் கேக்குற? செம்ம அட்டகாசமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுல? பயங்கரமா அங்க இருந்துச்சு. இருந்தவங்கிட்ட என்னடா சொன்ன? எதுவும் படத்துல வர மாதிரியே இருந்துச்சுடா. அமைதியா பணத்தை கொடுத்துட்டு அவங்கள விட்டு போயிடுவேன்னு சொன்னேன். போலீஸ் இப்ப நம்மள பிடிக்க தான் வந்துட்டு இருப்பாங்க. அதேதான், அதனால தான் உன்ன மாதிரி பயந்தவங்க எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண கூடாதுன்றது. மத்தவங்க கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கல்ல? பண்ணுவாங்க, அவங்களும் வேன்ல தான் இருக்காங்க. நாம பண்றதை அவங்களும் பண்றாங்க. உங்களை மாதிரி தான் அவங்களும் சிக்மா செட்ல இடம் பிடிக்க பாக்குறாங்க. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இப்ப நீ செய்வியா மாட்டியா? போய் பண்ணுடா. நம்ம குரூப் 1910 ஆரம்பிச்சதால் தான் $19.10 எடுக்கணும். பணத்தை கொண்டு வா. கமான், தைரியமா போய் பணத்தை எடுத்துட்டு வா, சரியா? போ. சரி. எதுவும் பேசாம நான் சொல்றத கேளு. ஸ்காட், இந்த பேக் எடுத்துக்க. நீ தான் கொண்டு வந்த மாதிரி அங்க போய் நடி, சரியா? என்ன புரியுதா? அவ்வளவுதான், அவ்வளவுதான். சரி. புரியுதா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போ. புரியுது. ரிலாக்ஸ். புரியுதா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கமான் கமான் போலாம். என்ன ஈஸியா தானே இருந்துச்சு? அந்த கடைக்குள்ள யாருமே இல்லப்பா. ஒரு தடவை சிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம செத்தோம். நீ எதுக்கு சும்மா கத்திக்கிட்டு இருக்க? கடையில தான் யாரும் இல்லன்னு சொன்னால அவன். நான் ஒரு கடை பிடிச்சதே இல்லடா. ஏய், இரு 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 இரு. நீ வரணும்னா அதை செஞ்சுதான் ஆகணும். இதை விட்டா வேற வழியே இல்ல. போலீஸ் இருந்தானா? நான் சொல்றது கேளுடா. அங்க உன்னை யாருமே பிடிக்க போறதா இல்ல, சரியா? இத பண்றியா இல்லையா? நான் சொல்றது கேளு, இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏய், பாரு, இவனே போயிட்டு வந்துட்டான். அதனால நீ இப்ப பண்றியா இல்லையா? திரும்பவும் கேட்கற, முடியுமா முடியாதா? இப்ப கூட ஒண்ணும் இல்ல, போய் சேரதா இருந்தா பொண்ணு கூட போய் சேர்ந்துக்கோ. அவனை பார்க்காத, என்ன பாரு. உள்ள போறதுக்கு முன்னாடி நான் மாஸ்க் போட்டுக்கலாமா? என்ன வேணாலும் பண்ணிக்க. அடச்சே. அவன் இருந்து போவான்னு எதிர்பார்க்கவே இல்லப்பா.
நான் தான் சொன்னல அவ செய்வான்னு. யா, நல்லதுதான் நல்லதுதான். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் சார், உங்க பணத்தை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க. இல்ல இல்ல இல்ல, எனக்கு $19 10 எடுத்து கொடுங்க சார். சீக்கிரம் எடுத்து கொடுங்க சார். யா, நீங்க இங்க வந்துட்டீங்களா? என்ன சொல்ற? நாங்க இங்க தான் இருக்கோம். அவன் வேனை விட்டு இறங்கிட்டானா? போய் ஒரு நிமிஷம் ஆகுதுடா. அடடே, எங்கடா இருக்க நீ? நாங்க இங்க குட் லக் ஸ்டோர்ல தான் இருக்க. நீ எங்க இருக்க முதல்ல சொல்லத. நானும் அங்கதான்டா இருக்கேன். நீ ரோஸ்னில இருக்க ஸ்டோர்ல தானே இருக்க? டேய் இல்லடா, நீ என்கிட்ட இன்னொரு கடை தானே சொன்ன. உங்க பணத்தை எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க சார். உங்க பணத்தை எல்லாத்தையும் எனக்கு எடுத்து கொடுங்க. பணத்தை எடுத்து கொடுங்கன்னு சொல்றேன்ல சார். எடுத்து கொடு. உன் பணத்தை எல்லாத்தையும் எனக்கு எடுத்து கொடு. அடே பைத்தியம் கெவின், என்னடா அது? வேணா சுடாதீங்க. ஏய், சே, துப்பாயில குண்டுலடா, குண்டுலன்னு சொல்றேன்ல. அப்புறம் என்னத்துக்குடா என் கையில கொடுத்த? சொல்றா, எதுக்குடா என் கையில கொடுத்த? அமைதியா இரு. ஆர் யூ ஓகே? இங்க பாரு. டேய், சுடாத சொல்றேன்ல. சுடாம கொஞ்ச நேரம் இருக்கியா? இது வெறும் ஒரு பிராங்க் தான். ச்சே. ஓ மை காட், கடவுளே. பிராங்க், என்ன இங்க இருந்து கூட்டிட்டு நான் வந்துறேன். பிராங்க், எங்கடா போயிட்டு இருக்க நாய? பிராங்க். நாங்க இங்க கொள்ளடிக்கலாம் வரல. சும்மா போய் சொல்லாத. நாங்க நிஜமா தான் சொல்றோம். எங்களை போக விட்டா போதும் ப்ளீஸ். சரி ஓகே, நீ கிளம்பு. நீங்க எல்லாம் இப்பவுமே கிளம்பலாம். போங்க, வெளியே போங்க. ஐயோ, ஏன்டா சொல்லிட்டே இருக்க? நீ சுட்டுட்டே இருக்க. போத விடு. அட கடவுளே. மைக், அடம், ஏண்டா இங்கே வேலை செய்யற? ஏன்டா என் கடையை வந்து கொள்ளடிக்க பார்த்தா? நாங்க கொள்ளல அடிக்கலடா, சும்மா பிராங்க் தான்டா பண்ணோம். பிராங்க் பண்ணு, நான் வேற கடைக்கு போண்டிதானே. என் கடைக்கு ஏன்டா வந்தீங்க? இவனுக்கு தெரியுமா? நாங்க ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். அட கடவுளே, போலாம். நீங்க கடை மூட போறேன்னு தெரியாம அப்படியே வந்துட்டேன்பா. பரவாயில்ல சார். இங்க ஏதோ பார்ட்டி நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. இங்க ஏதாவது பார்ட்டி நடக்குதா? பிரேக்கர் பாக்ஸ் வெடிச்சிருச்சு. என்னது? அந்த பிரேக்கர் பாக்ஸ் தான் சார் வெடிச்சிருச்சு. இல்லப்பா, எனக்கு பொம்மை எல்லாம் ஒன்றும் வேண்டாம். கேஸ் போட தான்ப்பா நான் வந்தேன். நான் எவ்வளோ தரணும்? பரவாயில்ல, இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். இல்லப்பா, காசு கொடுக்காமலாம் நான் போக மாட்டேன். இந்தா, இதை வச்சுக்க. தேங்க்ஸ். தேங்க்யூ. பார்த்து போங்க. இல்லப்பா, நான் உனக்கு
$20 கொடுத்தேன். 3 லிட்டர் கேஸ் தானே போட்டேன், அதுக்கு அவ்வளவா? சரி, அப்பனா மீதி $10 தருவா. சரிப்பா. இந்தாங்க. அங்க ஏதோ லீக் ஆகிற மாதிரி இருக்கு தம்பி, நான் வேணா காட்டட்டுமா அதை? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நானும் இங்கிருந்து கிளம்பலாம் தான் இருக்கேன். நான் இங்கிருந்து கிளம்பணும். சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஆடம் ஆடம் அடே அடச்சே. ஓகே, கம் ஆன் எதிரி எந்திரி வா. பின்னாடி வலி இருக்கா? பின்னாடி வலி இருக்கான்னு கேட்டேன். ஐயா, சரி, எங்க இருக்கு? பின்னாடி தான்டா இருக்கும். டேய் முடியலடா. சாரி. ஆ ஆ ஆ. கதவு தர ஆடம். கொஞ்சம் பொறுத்துக்கோ. வா. கம் ஆன் கிட்ட வந்தாச்சு, கவலைப்படாத. டேய் என்ன ஆச்சுடா? வண்டி ஏறோம். பக்கத்துல எங்க ஹாஸ்பிடல் இருக்கு? இல்ல அங்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. முதல்ல வண்டி எடு போ. என்னடா சொல்லிட்டு இருக்க? ஹலோ கேர்ள்ஸ், கம் ஆன், இந்த பக்கம் வாங்க. எஸ் வாங்க உள்ள போங்க. ஆமா, நீங்களா என்ன ஃப்ரெஞ்ச் கேர்ள்ஸா? ஆமா. அப்ப இந்தாங்க. இது என்னது? அப்பதான் யாரும் குழப்ப மாட்டாங்க. ஓகே. ஓகே, எல்லாம் உள்ள போங்க. ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வாங்க. கம் ஆன். இது படிச்சிருக்கியா? இல்ல, கொஞ்சம் இங்க வந்து உட்காருறியா? ஓகே. ப்ளூ கிராப், சம்டைம் ராப்ஸும் தான். கொஞ்சம் இருங்க. டாய்லெட் சீட்ஸ் இருக்கா? ஐயா, வீட்டில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அற்புதம். வெல்டன் காய்ஸ். உள்ள கொண்டு போங்க. கையை கழுவுங்கடா. ஹேய் ஹேய், நீ ஒரு எக்ஸிட் தானே? Yeah. என்னோட பிரதரும் கெவினும் உன்னோட குரூப்ல தானே இருக்காங்க. அவங்க எங்கன்னு தெரியுமா? அவங்க ரெண்டு பேரும் ஏதோ வேலையா போயிருக்காங்க. பார்ல போய் பாரு. ஓகே. ஹே பாய்ஸ், அப்படியே என் கூட பின்னாடி வரீங்களா? வாங்க. என் கையை உன் கால் பக்கத்துல வைக்கவா? வை. ஏய், அவளை பாத்தீங்களா? ஒன்றும் அவ்வளோ பெரிய குண்டு இல்லடா. முதல்ல போய் கரடி போடுறா. எவ்வளவு பெருசா இருந்தாவ. நம்ம அதை பண்ணலாமா? இந்த வீட்ல இனிமே திரும்பவும் ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ற வேலையை வச்சுக்காது. எங்க இருந்து அதெல்லாம் கத்துக்கிட்ட? எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? நீ இப்படி பண்ணதுக்காக இது எல்லாத்தையும் இங்க இருந்து குடிச்சிட்டு தான் வெளியே வர. இது உனக்கு பனிஷ்மெண்ட், புரியுதா? ஜாக்சன், ஹேய், அடுத்த குரூப்புக்கு ரெடியா? வாடாங்க, கிட்ட வாடாங்க. டேய், அது என்ன பிளட்டா? எல்லாரும் என் வீட்டை விட்டு உடனே வெளியே போங்க. பார்ட்டி முடிஞ்சது. போங்கன்னு சொல்றேன்ல. எங்க குரூப்ல இங்க யாரும் இல்லன்னா உடனே போயிடுங்க. தயவு செஞ்சு சொல்றேன், போயிடுங்க. சீக்கிரமா போங்கன்னு சொல்றேன்ல. வாங்க, இங்க கூட்டிட்டு வாங்க. குண்டடி பட்டுச்சா? பார்த்தா எப்படி தெரியுது? என்னடா வாய் மூடிட்டு இருக்கீங்களா? இந்த நேரத்தை நம்ம சரியா ஹேண்டில் பண்ணி ஆகணும். முதல்ல எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. ஒரு சில மட்டும் இங்க இருந்தா போதும். குரூப்ல இருக்கவங்க யாரும் இங்க இருக்க கூடாது. அதுவும் ஃபெர்டிலிட்டில இருக்கவங்க கண்டிப்பா இங்க இருக்க கூடாது. என்ன ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போங்கடா. என்னால வலி தாங்க முடியல. எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணிட்டு தான்டா இருக்கோம். ஏன் கத்தாத சொல்றேன்ல. நான் போகலாம் தான் சொன்னா, அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டு போகலாம்.
போய் ஏதாவது டவுல் கொண்டு வாங்க. ஒரு வேலை இவன் செத்து போயிட்டானா அப்புறம் என்னடா பண்ணுவ? என்ன நீ என்ன டாக்டரா? ஆமா நான் டாக்டர் தான். என்ன வாயை பண்ணுவ? முடிட்டு சும்மா இருக்கியா? அந்த கடையில கெவினோட பிளட் இருக்கு சரியா? அது ஒரு எவிடன்ஸ். என்ன பண்றது? அதோட இவனுக்கு குண்டடி பட்டிருக்கு. அதனால இவனை ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போக முடியாது. சொல்ல மாட்டேன். நான் சத்தியமா இல்ல, யார்கிட்டயும் முடியாது. சொல்ல நீ மாட்டேன். பேசாம இரு. ஹாஸ்பிடல் கூட்டி போங்க. ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போனா ஜெயிலுக்கு கூட்டி போறதா அர்த்தம் சரியா? நீ இப்படியே இருக்க போறியா ஜெயிலுக்கு போறியா? எதுவோ ஒண்ணுடா, எனக்கு இப்ப அந்த வலி மட்டும் போல போதும். நீ முதல்ல போய் பீனுக்கு ஃபோன் பண்ணு. அவனை சீக்கிரம் இங்க வர சொல்லு. பீன் யாரு? அவர் ஒரு டாக்டர். அந்த ஆளு வந்து இங்க என்னடா பண்ண அவர் போறா? ஒரு டாக்டர் சரியா? நமக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவான். அவன் இங்கதான் பக்கத்துல இருக்கான். போதுமா? முதல்ல நம்ம இவனை கவனிக்கலாம். பீம், நான் தான் இங்க கிரகன் பேசுறேன். இங்க கொஞ்சம் வர முடியுமா? ஒருத்தன் இங்க குண்டடிப்பட்டிருக்கா, சீக்கிரம் வாங்க. ஒழுங்கு மரியாதை இங்க வந்து தொலையா. அட கடவுளே. ஏய் யாரா அது? ஜாக்சன் அவளை வெளிய அனுப்பு. ஏய் செல்லம் கிளம்புறியேம்மா ப்ளீஸ். மோசமா அவளை இருக்கே. இங்க இருந்து அனுப்பி டேய் தொலைடா. நான் சொல்றேன்ல முதல்ல இங்க இருந்து கிளம்பு போ. அடே குண்டு தக்காளி நீ மட்டும் வெளிய போறா. உனக்கு பிடி, பிடிக்கல அவன் சரியா? பாத்து போ, வெளிய போ. ஒரே அடியா வெளிய போடியா? வெளிய போடி சீக்கிரமா. ஒண்ணுல நீ பயப்படாம வெளிய போறதுக்கு. அடச்சா வாடா. இதெல்லாம் ஊ தப்பு நீ தானே வேற கடைன்னு சொன்ன. தெரியாதனமா அந்த கடைக்கு போயிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இந்த வலிக்கு ஒரு முடிவு கட்டுங்க. ரொம்ப அங்க போய் வலிக்குது. பெயின் கில்லர் எடுத்துட்டு வாங்க. மேல போனா என்னோட பாத்ரூம் கேபினெட்ல இருக்கு. அவனுக்கு பொறுமையா நீ சொல்றதுக்கு பதிலா நீயே போய் கொண்டு வரதானே? இப்ப எதுக்கு என்ன பார்த்து கத்துற நீ? அவனும் இந்த குரூப்ல தானே இருக்கான். அவனை போய் கொண்டு வரட்டும். ஒண்ணுல உன் கையை அழுத்தி பிடிச்சுக்கோ சரியா? ஒண்ணும் ஆகாது. அட கடவுளே. ஏன்டா போயிட்டு இருக்க? ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா நான் சொன்ன எதுவும் கேட்கலையா நீ? ஹாஸ்பிடல்ல கூடாதுன்ற நீ ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ற? போய் டவல்ஸ் எடுத்துட்டு வா. ஏய் உன்னதான் கேக்குறேன். எந்த பைத்துக்கு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ற? சொல்றா. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. சரி விடு, இந்த புடி. நம்ம ஹாஸ்பிடலுக்கும் போக போறதில்ல, இன்னும் ஜெயிலுக்கும் போக விட போறதில்ல. உனக்கு ஹெல்ப் பண்ண ஆள் வந்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் வழியை பொறுத்துட்டே இரு. பெயின் கில்லர்ஸ கொண்டு வந்துட்டேன். ஏய் பாத்து பொறுமையா கொடு. பீன் வந்துட்டாரு. தண்ணி கொண்டு வா. சரி ஒண்ணும் இல்ல. இந்த மாத்திரை போட்டுக்கோ. இந்த வாயில போடுறது மாத்திரை மூங்கு சரியா? அவ்வளவுதான். மூங்கு. எதுக்கும் பயப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. கெவின் இங்க என்ன பாரு. என்னடா இது? என்ன வேடிக்கை பாக்குறீங்க? வாயா இங்க. ஏதோ கையில தான் குண்டடி டேய் பட்டுன்னு பார்த்தா சாம்ராஜ் இது என்னடா இது? சுட்டுட்டாங்கயா. கண்ணு திறந்து பாரு. சரி ஓகே. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் வேண்டியதானே? இங்கே வந்தீங்க. வேற ஏதாவது வலி இருக்கான்னு இங்க பார்க்க தான் இங்க வந்தோம். அதுக்கு எதுக்குடா இவனை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அப்ப உன்னால எதுவும் பண்ண முடியாது சொல்றியா? நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். நான் என்னடா பண்ணுவேன்? அதான் உன்னை இங்க இருந்து போக சொன்னேன்ல. என் கிளாஸ் மேல இருக்கு. இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ என்னமோ லூஸ் தரமா பேசிட்டு இருக்க. மரியாதை இங்க இருந்து போயிடு. ஜாக்சன் ஏதாவது பண்ணி தொலைடா. கிளாஸ் எங்க இருக்குன்னு மேல சொல்லு. roomல நீ முதல்ல இருக்கு. இங்க இருந்து வெளிய போ. நான் கொண்டு வந்து தரேன். புரியுதா? இங்க பார், நான் இப்ப என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா போதும். இத பாரு, நான் வேணா டாக்ஸி கூட்டிட்டு வரேன். இவனை ஹாஸ்பிடல் கொண்டு போலாம். இல்லன்னா நான் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வைக்கிறேன். வேற என்னடா பண்ண சொல்றேன்? டேய் இவனை முதல்ல பாருடா. அட கடவுளே, என்னது இது? என்ன சொல்லி தொலை. உன்னால இவனை ஏதாவது பண்ண முடியுமா? சொல்லி தொலை. ஏதாவது சொல்லி தொலையாண்டா. இல்ல, நான் ஒண்ணும் டாக்டர் இல்ல. எனக்கு எதுவும் தெரியாது. இல்ல நல்லா யோசிச்சு சொல்லு. உடனே நான் இவனை கால் கூட்டு பண்றேன் போங்க. ஆம்புலன்ஸ்க்கு. இவனை இங்க இருந்து கூட்டு போங்க. என்னடா பண்ண போற நீ? அவன் போனை பிடிக்க வச்சு அனுப்புங்க. சொன்னா ஏய் முதல்ல வெளிய போ. விடுறாடல. நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண தானே பாக்குறேன். என்ன விடுடா. வெளிய போ. உள்ள அவனுக்கு என்னாச்சு? அது பயப்படாத. ஏய் எங்கடி போற? போய் அவர்கிட்ட பேசு. இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாத அளவுக்கு பாத்துக்க. ஏய் கொஞ்சம் இருன்னு சொல்றேன்ல. என்ன? ஏய் இங்க பாரு. நான் உன்னை டிராப் பண்ணவா இல்ல நான் கூட வரவா? டேய் இங்க வாடா இங்க. இங்க பாரு, நிலைமை கை மீறி போயிடுச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இப்ப இத பத்தி பேசுறதுக்கு சுத்தமா டைமே கிடையாது. நம்ம அவனை ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போலாம். ரொம்ப தேங்க்யூ. ஆனா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் சரியா? என்ன வேணும் கேளு. நீ திரும்பவும் ஃப்ரெண்டோட கடைக்கு போய் அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கணும் சரியா? நம்ம கொள்ளடிச்சுக்க கடைக்கு என்ன போக சொல்ற இப்போ? ஆமா, அங்க இருக்கிறவனுக்கு உனக்கு தெரியும்ல. சோ அங்க போய் டேப்பை கொண்டு வந்துரு சரியா? இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம போய் சீக்கிரம் போ. சொன்னா கேளு போ. அதை நீ கொண்டு வந்துட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. புரியுதா? இப்போ நான் கெவின் கூட ஹாஸ்பிடல்ல போகணும். அதனால தயவு செஞ்சு யாரையாவது அவன் கூட அனுப்பி வை. இங்க பாரு, அங்க இருக்கிற பையனை உனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால தான் சொல்றேன், நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணா முதல்ல அந்த டேப்பை கொண்டு வா. புரிஞ்சுதா? ஒருவேளை போலீஸ் வந்துருந்தா நீ கிளம்பிடு. கிராவ் உன்னை கூட்டிட்டு போவான். சீக்கிரமா கிளம்புங்க. நிலைமை இன்னும் மோசமாகறதுக்கு முன்னாடி நம்ம தப்பிக்கணும். சீக்கிரம் போ.
அடச்சா மைக், உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நான் ஆடம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கேன். வா கிளம்பலாம். கடை மூடியாச்சு, கிளம்புங்க. யா கம் ஆன் மேன். ஆடம்டா, டேய் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கேன். வேண்டாம், நிறுத்து. இவனை தூக்குடா. என்ன மன்னிச்சிரு, தெரியாம நடந்துச்சு. எங்க ஆளை நீ தானே சுட்ட? அவன் எப்படி இருக்கான்? நல்லா ஆயிடுவான். இங்க பாரு, நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க எல்லாம் ஓகேவான்னு பார்க்கத்தான் வந்தேனா. நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஆமா, அது ஒண்ணு மட்டும் தான் இப்ப குறைச்சல. போடா. நீ இவனை பார்த்துக்க, நான் க்ளீன் பண்றேன். ஆல்ரைட். இங்க பாரு மைக், இதுல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். என்ன மன்னிச்சிடு, அந்த சர்வலன்ஸ் டேப் எனக்கு வேணும். சர்வலைன்ஸ் டேப்பா? அதை நீ எங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். அதெல்லாம் முடியாது. கிளம்புறியா அந்த இடத்த விட்டு? நீ எங்க ஆளை சுட்டிருக்க, இருந்தாலும் டேப்பை கொடுத்துட்டா நாங்க போயிடுவோம். நீங்க என்ன கொள்ளடிக்க வந்தீங்க, சரியா? அப்ப நான் தெளிவா தான் இருந்தேன். இதை நாங்க வேணும்னு பண்ணல, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நான் உன் ஃப்ரெண்டா தான் கேட்கறேன், தயவு செஞ்சு அதை என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ். நானும் ஃப்ரெண்டா தான் சொல்றேன், அதை தர முடியாது. அப்ப அதை நாங்களே எடுத்துக்கிறோம். முதல்ல நான் சொல்ல வரதை கேளுடா. எங்க கிட்ட டேப் இருந்தா தானே நான் அதை தரதுக்கு. அப்புறம் அது என்ன? அந்த கேமராவும் டிவி மட்டும்தான் இருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை, சரியா? டேப் ரெக்கார்டர் ரிப்பேர் ஆகிப்போச்சு, ஓனரும் அதை சரி பண்ணவே இல்லை. அதை நாங்கள் வெறும் ஷோவுக்காக தான் வச்சுருக்கோம். ச்சே, அப்போ நிஜமா எதுவும் ரெக்கார்ட் ஆகல? இல்லை, வெளியே ரத்தம் தான் இருக்கு. கேட்டியா? அதை தான் நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். போலீஸ்க்கு கால் பண்ணியா? நான் எப்படிடா கூப்பிடுவேன்? யாராவது இங்க வந்தாங்களா? டேய், நான் மயக்கத்தில் இருந்தடா, எனக்கு எப்படிடா தெரியும்? டே, உனக்கு வேலை முடிஞ்சுதா? கொஞ்சம் இரு, சீக்கிரம் முடிச்சிட்டு வா, நம்ம கிளம்புவோம். முடிஞ்சுதாடா? யா. சரி வா, நம்ம கிளம்புவோம். வா, இங்க வந்து கிளம்புவோம். ஐயா, அங்கே தான் ரோஸ்லினில் இருக்கிற உள் சைடு. இல்லை ஐயா, நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? கிளம்புறேன் சொன்னீங்களா, அதான் போலீஸை நம்ம இன்னும் கூப்பிட்டேன். பேசியே முடிக்கல. சரி விடு, முதல்ல இந்த விஷயத்தை நம்ம பேசிக்கலாம். போலீஸ் கிட்ட நீ என்ன சொல்ல போற? என்ன சொல்ல? எவனோ ஒருத்தன் கண்ணோட உள்ள வந்தான்னு சொல்லுவேன். நான் பயத்தில் சுட்டுட்டேன்னு சொல்லுவேன். உண்மையாவே நீ இதை தான் சொல்லுவியா? எனக்கு தெரியாதுடா, தெரியாது. ஏன் இப்படி கேள்வி கேட்குறீங்க? பின்ன கேள்வி கேட்காம தூக்கி வச்சு ஒன்று கொஞ்சுவாங்களா? நாங்க இந்த பிரச்சனையில மாட்டக்கூடாதான் பாக்குறோம். அதனால திருட்டு பசங்க இங்க வந்து பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லி, சரியா? திருட்டு பசங்களா? கருப்பா இருக்கிறவங்கள தானே சொல்றேன். எல்லாரும் இப்படி இருக்கீங்களாடா? கருப்பா இருந்தவங்க தான் வந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா வெள்ளையா இருக்கவங்கள விசாரிக்க மாட்டாங்க. அதனால பிளாக் ஐஸா வந்தாங்கன்னு சொல்லி, சரியா? அதனால எதுவும் மாத்தி சொல்லிடாத. சரி, நான் சொல்ல மாட்டேன், போதுமா? அப்ப நீ என்ன சொல்ல போற? இப்படி பேசாத, போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுவ? கொஞ்சம் அமைதியா யாருல இரு, கை அமைதியா இருடா, அமைதியா இரு. ஸ்டாப் 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 ப்ளீஸ், எங்களுக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு. சைரன் சவுண்ட் கேக்குதா? நீ என்ன சொல்ல போற? எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியா மைக்? ஹெல்ப் பண்ணுவல? பண்றேனா இல்லையான்னு இங்க இருந்து பாரு. டேப் கிடைச்சுதா? டேப்லாம் ஒண்ணும் இல்ல, கேமராலாம் ஒண்ணும் வேலை செய்யல. பயப்படாத. நல்லா தெரியுமா? யா, தெரியுமா? நல்லா தெரியும். அப்படின்னா அது அது ஓகே, நல்ல விஷயம் தானே? என்னடா முடிக்கிறீங்க? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அது தெரியும்டா. இவனை எதுக்கு கொண்டு வந்தீங்க இங்க? உன டேப் தானே கொண்டு வர சொன்னா, இவனை எதுக்கு கொண்டு வந்தீங்க இங்க? போலீஸ் கிட்ட நம்மள பத்தி போட்டு கொடுத்துருவோம்னு சொன்னா, அதான். அதுக்கு அவனை கொண்டு வந்தீங்க? எனக்கு வேற வழி தெரியல, போலீஸ் வேற வந்துட்டு இருந்தாங்க. அதனால தான் நாங்க இவனை கூட்டிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு இருந்த ஒரே வழி தான். அப்ப அங்க போலீஸ் வந்து இவன் அங்க இல்லாம இருந்தா என்னடா பண்ணுவீங்க? ஆமா, என்ன பண்ணுவீங்க? அட கடவுளே. இங்க பாரு, நமக்கு இவனை தெரியாது, சரியா? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, இங்க வாங்க. என்ன கட்டி போட்டிருக்காங்க, இங்க வந்து காப்பாத்துங்க. ஹெல்ப். ஏதோ விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். இவனை உள்ள கூட்டிட்டு போலாம். ஏய், இரு 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 ஏய், நம்மலாம் கொஞ்சம் பொறுமையா யோசிப்போம், சரியா? ஏய் அம்மா, இதெல்லாம் நமக்கு தேவையா? போடா.
இவன் இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? Relax ஆரு. இவனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லல. இப்போ இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அத முதல்ல சொல்லு. என்ன தடுக்காத. இத முதல்ல விடு. விட்டுறா. ஓடா. முதல்ல நீ வாயை மூடிக்கிட்டு இரு, சரியா? இங்க டீன் வந்துகிட்டு தான் இருக்கிற ஒரு டாக்டர். அவர் சீக்கிரமா இங்க வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவார், சரியா? முதல்ல அவனை ஏன் நான் கூட்டிட்டு போனா அவனுக்கு ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. போதுமா? அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். தயவு செஞ்சு அவனை ஹாஸ்பிடல் நான் கூட்டிட்டு போ. சொல்லல, உங்ககிட்ட சொன்னா இல்லையா? டாக்டர் இங்க வந்துட்டு தான் இருக்காரு. கெவினை வந்து அவர் பாத்துப்பாரு. டாக்டர் நம்மள தேடி வரும்போது நாம ஏன்டா அவரை தேடி போகணும்? ரெண்டுமே ஒண்ணு தானே, புரிஞ்சுதா? இதுதான் புத்திசாலித்தனம். ஆனா நீ ஒண்ணு பண்ணி வச்சிருக்கியா? அவனை கூட்டிட்டு வந்து முட்டாள்தனம் பண்ணிருக்க. என் கூட ஒருத்தனை அனுப்பி வச்சிரு. அதை போய் அவன்கிட்ட சொல்லு. அவன் சொன்னா நீ கேப்பியா? நீ ஒரு லீடர் ஆடம், சரியா? நீ 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 வந்து எனக்கு அப்புறம் நீ தான் நம்ம பசங்களை தலைமை தாங்கணும்டா, புரியுதா? எனக்கு நீ தேவை, கெவினுக்கு நீ தேவை. இவங்களாம் இங்க இருக்கிற எவனுக்குமே மூளைன்றதே கிடையாது. கிராமம் இருக்கானே, அவன் 1 நம்பர் முட்டாள். ஆனா நீ அப்படி இல்ல. எனக்கு தெரிஞ்சு நீ தான் தெளிவா இருக்க. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்க, சரியா? கெவினுக்கு ஒண்ணும் ஆகாது, நீ பயப்படாம இரு, சரியா? இப்போதைக்கு நாம அந்த பையனை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். நம்மளை பத்தி அவன் எதுவும் சொல்ல மாட்டான், விட்டுரு. போலீஸ் கிட்ட 2 திருட்டு பசங்க தான் வந்தாங்கன்னு மட்டும் தான் சொல்லுவான். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி தானே அவன் காப்பாத்து கத்திட்டு இருந்தான். இப்ப எப்படி அவன் சொல்லுவான்? அவனை நம்ம நம்பலாம்டா. நம்பிக்கைக்கும் இதுக்கும் சம்மதம் இல்ல. நம்ம சொல்றத அவன் நிச்சயமா சொல்லுவான்னு நினைச்சிட்டு இருக்க முடியாது, புரியுதா கிராம்? வரேன். இது உன் தப்பு தான். நீ தான் அவனை கூட்டிட்டு வந்த. என்ன? ஆடம் கிட்ட இந்த மாதிரி 2 திருட்டு பசங்கள பண்ணதா போலீஸ் கிட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்கான். அதனால அவன் திரும்ப போலீஸ் கிட்ட மாத்தி சொல்லாம இருக்கிறத நீ தான் பாத்துக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ண போற? ஆடம் சொன்னதே செய்யலாமே. இவன் கதையா? என்ன கதை? அத சொல்லல. என்ன சொல்லல? ஏன்னா அந்த கதையால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா 2 பேர்ல யாராவது சொல்றீங்களா? அந்த பையனுக்கு இவனை நல்லாவே தெரியும். எது இவனுக்கு நல்லாவே? சரி விடு. அது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது? அவனுக்கு ஒரு பெரிய விஷயத்தை பத்தி தெரியும். அதனால அவன் நம்மளை பத்தி போலீஸ் கிட்ட சொன்னானா அவனை பத்தி நம்ம போலீஸ் கிட்ட சொல்லிடுறோம்னு சொல்லிடலாம். பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத. எனக்கு தெரிஞ்சதை நான் போலீஸ் கிட்ட சொன்னேன்னு வைய, அவங்க அதை ஏற்கனவே பல முறை கேட்டிருப்பாங்க. ஏன்னா இது வெறும் ரூமர் தான். அவனை பேசாம வைக்கிறதுக்கு என்கிட்ட ஆக்சுவல் ப்ரூஃப் எதுவும் கிடையாது. சரி, அப்ப அதை ப்ரூவ் பண்ணா நமக்கு ஆதாரம் தேவை. அப்படி இருந்தா நம்ம தப்பிக்கலாமா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. சரி, உன் கதை என்னன்னு முதல்ல சொல்லு. அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி இதை ப்ரூவ் பண்ண போறோம்னு சொல்லு. கடவுளே. 2 திருட்டு பசங்க வந்தாங்க, அதானே? நீ சொன்ன மாதிரியே நான் சொல்லியிருந்தேன். இப்போ என்ன விட்டுறியா? இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அதானே நான் உன்கிட்ட சொன்னேன். என்ன நீங்க இப்படி தூக்கிட்டு வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருப்பேன்ல. ஆடம், நீங்க பாருடா, நான் போலீஸ் கிட்ட பேச விரும்பல. 2 திருட்டு பசங்க தான் கடைக்கு வந்தாங்க. டேப் எடுத்துட்டு போக வந்தாங்க, என்ன கிட்னாப் பண்ணாங்க, அப்புறம் டவுனுக்கு வெளியே என்ன விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவேன். போதுமா? இப்போ என்ன விடு. நிஜமா சொல்வியா? சொல்லுவேன்டா. ப்ராமிஸ்? சத்தியமா நான் அப்படிதான்டா சொல்லுவேன். எப்படிடா உன்னை நம்புறது? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இவ்வளோ ஆனதுக்கு அப்புறம் எப்படிடா நம்புறது? அப்போ மட்டும் நம்புனால இப்பவும் நம்புடா. சரி, ஆனா எனக்கும் உன்னை பத்தி சில விஷயங்கள் தெரியும்ன்றத நீ மறந்துடாத. ஓகேடா, எனக்கும் அது தெரியும். நீ ஸ்கூல்ல பண்ண விஷயங்கள் ரொம்ப மோசமானது. என்கிட்ட நடிக்காத. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியும்ல. பாஸ்கெட் பால் பார்ட்டி ஜூனியர், அந்த பொண்ணு, அவளை ரேப் பண்ணிட்டீங்களே? இல்ல, அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான். ஓ, நீ பண்ணலன்றதுனால அது நடக்கவே இல்லையா? நீ வேணும்னா செக் பண்ணிக்க, தெரியாம எதையும் பேசாத. இங்க பாரு, அது நீ செஞ்சியா இல்லையான்றதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. எங்களை பத்தி நீ எதுவும் சொல்லாத வரைக்கும் நான் பழைய விஷயங்கள் எதையும் நோண்ட மாட்டேன். ஆனா எங்களை பத்தி சொன்னீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் அந்த விஷயத்தை பத்தி யாருமே பேசாததால தான் கேஸ் போடல. இங்க பாரு, நீ உண்மையிலேயே தப்பு பண்ணலவனாவே இருக்கட்டும், அந்த பொண்ணை நீ ரேப் பண்ணும்போது பத்துல காண்டமா போட்டு பொண்ணை குத்துனதுனால உன்னை பாவப்பட்டு சும்மா போடான்னு விட்டுருப்பாங்க. இல்லைன்னா உன்னோட நான் தான் யார்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னல. இதுக்கு மேல நீ என்ன எதிர்பார்க்கற? அப்ப நீ ஒத்துக்கிறியா? சொல்றா. இதெல்லாம் பொய்ன்னு உனக்கு தெரியும்ல. அப்ப என்னாச்சுன்னு சொல்லு. சரி, இங்க பாரு, நாங்க தான் இருந்த ஒத்துக்கிறேன். ஆனா நாங்க எதுவுமே பண்ணல. என்ன பத்தி அதுல ஒண்ணு சொன்னாங்களே,
அது என்ன சத்தம்? அது கேட்டிங்களா? என்ன அந்த சத்தம் கேட்டுச்சா? எனக்கு எதுவும் கேட்கலையே. என்ன சத்தம்டா அது? சத்தெல்லாம் ஒண்ணு இல்ல. அங்க நீ என்ன பண்ணுன்றத மட்டும் ஒழுங்கா சொல்லிடு. பாக்கெட்ல என்னடா என் வச்சிருக்க? பாக்கெட்ல எதுவும் இல்ல. நீ என்ன சொல்ல வந்து அதை முதல்ல சொல்லுடா. என்னடா பண்ண பாக்குற? என்ன வச்சு என்ன பண்ண போறன்னு சொல்லு. என்னது? நீ எல்லாம் மனுஷனடா. உன்னை நம்பி நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ அதை ரெக்கார்டா பண்ணிக்கிட்டு இருக்க. வேற என்னடா பண்ண சொல்ற? வேற என்ன பண்ண சொல்றேன்னு சொன்னா என்னடா உனக்கு அர்த்தம்? ஹெல்ப் பண்ண தாண்டா பாக்குற. அது உனக்கு புரியலையா? நான் உன்னை நம்புறேன்டா. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. உண்மையாவா? இங்க இருந்து நீ கிளம்பணும்னு நினைச்சினா முதல்ல அன்னைக்கு என்ன நடந்தோ அதை சொல்லு. அதை சொன்னா மட்டும் போதும்டா. இந்த டேப்பை பத்தி யாருக்கும் தெரியாது. இது ஃபார்மாலிட்டிக்கு தான். யாருக்கும் தேவையில்லைன்னா அப்புறம் எதுக்குடா உனக்கு? நீ என்ன பண்ணுன்னு சொல்லு. சரியா? சொல்லு. மேல ஒருத்தன் ப்ளீட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஆனா நீ கவலையே படல. சொல்றா. சரி, நீ பேச மாட்டல? அவ்வளவுதான்ல? எதுவும் சொல்ல மாட்ட? எனக்கு நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் மைக். ஏன்னா இங்க இருக்கிறவன்லயே நல்லவன் நான் மட்டும்தான். அவங்க உன்னை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. உன்னை ஏன் தெரியுமா இங்க கூட்டிட்டு வந்தாங்க? எங்க குரூப் எல்லாருமே இங்க இருக்கிறாங்கன்ற காரணத்துக்காக மட்டும்தான். ஏன்னா நீ என்ன கத்துனாலும் யாருக்கும் இங்க இருந்து கேட்காது. அவங்கள பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்க. உன்னை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியுமே. மேல ஒருத்தன் ப்ளீட் ஆயிட்டு இருக்கான்ல, அவனை பத்தி கவனிக்காம ஏதோ எப்பமோ நடந்த பத்தி விசாரிக்க என்கிட்ட வந்திருக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. நீ மனுஷனே இல்ல. எல்லாம் முடிஞ்சுதா? உடஞ்சிடுச்சு. கிளாஸ் இதான் யூஸ் பண்ற, உடையவே இல்லையே. சத்தம் கேட்டல, இது உடஞ்சிடுச்சு. இதுக்கு மேல எதுவும் கேட்காத. இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்க. ஃபிக்ஸ் பண்ணு. எப்படி? மைக்கோட கதையை ரெக்கார்ட் பண்ணாத வரைக்கும் அவன் இங்கிருந்து போக முடியாது. எப்படிடா திரும்ப போய் கேட்டா சொல்லுவான்? லூசா நீ? பேரி அவென்யூ? இல்ல 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 இல்ல, பேரி கிடையாது, பேரி. யார்கிட்ட பேசிட்டு டாக்டர் இருக்கா? கிட்ட. பேரிங்க. BARR. வலி தெரியலையாம். யா. சீக்கிரம் வர சொல்லு. வாயை மூடு. திரும்ப கேட்டுச்சு அந்த சத்தம். அதுக்கப்புறம் ரூஸ்வெல்ட் கிட்ட வந்து நீங்க லெஃப்ட் எடுங்க. பீன், கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இதோ இங்க பாருங்க, நான் கிளம்பணும். ஏதாவது தேவைப்பட்ட கால் பண்ணுங்க. தூக்கி எறிங்க. முதல்ல தூக்கி என்ன? எறிங்க. கெவின், ஹேய். அது கெவினோட சிஸ்டர். இங்க என்ன பண்றா? அவ பிரதர் இப்படி இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹேய், அட கடவுளே. இதுல இருந்து உன்னால தப்பிச்சிட முடியும்னு நினைச்சியா நீ? எஸ். கெவினை கூட்டு மேல போலாம் வாங்க. இருங்க இருங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இவனை நகர்த்த கூடாது. இது நல்ல ஐடியா இல்ல. ஓ ஷிட். இது என்னோட ரத்தமா? இவனை கூப்பிட்டு மேல போங்க, சீக்கிரமா தூக்குங்க. ரத்த வருது நின்னுச்சுன்னு சொன்ன. இது எனக்கு தெரியாது. என்ன காப்பாத்துங்கடா. என்ன உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? பிராங்க், உனக்கு கேக்குதா இல்லையா? ஹலோ. கடவுளே. கம் ஆன், புடிங்கடா. பீன், எப்படியாவது ப்ளீடிங் ஆகுறத நிறுத்து. ப்ளீடிங் உன்னால ஸ்டாப் பண்ண முடியுமா? எனக்கு தெரியாது, நான் இன்னும் டாக்டர் ஆகல. கதவை தர பிராங்க், கதவை தரேன்னு சொன்னேன். இதோ பாரு, நான் ஒன்னும் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. இப்ப மாத்திரம் நீ டோர் திறக்கலன்னு வச்சுக்கோ, போலீஸை கூப்பிட்டு உன்னை அரெஸ்ட் பண்ண வச்சிருவேன். உனக்கு என்ன பாத்துக்கோ. பைத்தியமா? என்ன சோதிக்காத. கதவை தர பிராங்க். என்ன வேணும்? சும்மா நடிக்காத பிராங்க். நான் ஏன் வந்திருக்கேன்னு தெரியும்ல? எங்க டாய்லெட் சீட்ஸ் கூட, என்ன? எங்களோட டாய்லெட் சீட்ஸ், டேம்பான்ஸ், எங்க அண்டர்வேர்ஸ், எங்க வீட்டுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் திருடிட்டு வந்தீங்களே, அத திருப்பி கொடு. ஏண்டா நீங்களா எடுத்தீங்க? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு இருக்கீங்க? பையல, என் போய் பொறுமையை கொண்டு வராத. சோதிக்காதீங்கடா. மேல போய் அந்த பில்ல கவர் சீக்கிரம் கொண்டு போ. வா. அவனை இன்னொரு வாட்டி என்ன பார்த்து கத்துற வாய் கிழிச்சிட வேண்டாம். நீ சீக்கிரம் எந்த போய் room? தொலை. கெவின் இருக்கான அந்த ரூம்டா. என்னது கெவினா? ஏ கிறுக்கு பையல, நீ இப்ப கொண்டு வராத. போடா. கெவின் என்ன பாருடா. இந்த தண்ணி குடி. டாக்டர் இங்க வந்தாரா இல்லையா? ஒன்றும் இல்லை. பார்க்க அழகா இருக்காடா. எதை வந்து எப்போ சொல்றான் பாரு லூசு பைய. கெவின் போதையில மேல படுத்துட்டு இருக்கான். கெவினா இது எல்லாத்தையும் பண்ணா?
எங்க வீட்டு சாவி அவங்கிட்ட தானே எனக்கு இருக்கு. எப்படி தெரியும்? வரும்போது எங்க சாவியும் சேர்த்து கொண்டு வா. கத்தாத, ரிலாக்ஸ். நீதானே அவன் இப்படி பண்ண சொன்ன. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத பப்பா மாதிரி மேல போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கானா? கத்தாத எம்லி, கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. அத குட்றாங்க. இந்தா, போதுமா? கேர்ள்ஸ் வாங்க போலாம். இத எதுக்குடி பண்றீங்க? தப்பு ஒருத்தன் பண்ணாலும் நீங்க எல்லாரும் கூட்டு தானே. எம்லி, அடியே உன்ன ஐயோ கொளுத்து விட்டாலுங்க. ஏய், எம்லி ஓடுற. ஏய், நில்லு. ஏய், எம்லி, நில்லு. ஏய், ஓடாதீ. ஏய், நில்லு. ஏய், பண்ணுங்கடா. பண்ணுங்கடா. போலீஸ் இங்க வருவாங்க, அவங்க கிட்ட எல்லாத்தையுமே பேசிக்கோங்கடா. வேண்டாம் எம்லி, போலீஸ் கிட்ட சொல்லாத. அப்படியா? அப்படி நான் சொல்லாம இருக்கணும்னா நீங்க என் வீட்டுக்குள்ள பூந்து இதெல்லாம் திருடாம இருந்திருக்கணும்டா. மைக்கியும் கெவனிங் இங்க இருந்து கூட்டிட்டு போகணும். ஓ அட கடவுளே, ஓ மை காட். பாத்து ஜாக்கிரதை எம்லி, எம்லி, உனக்கு உனக்கு ஒண்ணும் எதுவும் ஆகலையே? யா, ஒன்னும் ஆகலல. I'm sorry, எனக்கு ஒண்ணும் ஆகல. ஒண்ணும் வா. என்ன பண்ணிருக்குன்னு பாரு எம்லி. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், சாரி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. ஐயோ, என்ன பண்ற? என்ன பண்ற? வேற என்ன போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறேன். வேண்டாம் வேண்டாம். இரு கால் பண்ணு. வேண்டாம் வேண்டாம், பண்ணாத. இரு. கால் பண்ணாத. கால் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. போய் பீனை கூட்டு வா. போனை கட் பண்ணு, கட் பண்ணு. போன் பண்ணாத. சீக்கிரம் வா. இங்க பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க. பிராங்க், என்னால முடியாது. சரியா? வேண்டாம் வேண்டாம், போனை கட் பண்ணு. எம்லி, போனை கட் பண்ண சொல்றத கேளு. முதல்ல பொறுமையா இரு. நீ குடிச்சிட்டு ஒருத்தர் மேல மோதி இருக்க. இதுல போலீஸ கூப்பிட்டா நீ தான் முதல்ல ஜெயிலுக்கு போவ. அவங்கள கூட்டு போகவா? பீனுங்க வந்துட்டு இருக்கான். அவங்கள கூட்டிட்டு போகவா? எம்லி ஒரு நிமிஷம் என்ன பாரு. கிட்ட சொல்ற வேலை வச்சுக்காத, போடா. அடச்சே. பீன், என்னோட போனை எங்கடா நீ எடுத்து வச்ச? அத போட்டேன், நான் தூக்கி போட்டேன். பீன், சீக்கிரமா இங்க வா. சீக்கிரம் வாடா. எமிலி இவனை இடிச்சிட்டா. இவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு வந்து பாரு. அட ச்சே, இவருக்குனால ஹெல்ப் பண்ண முடியுமா? அது முதல்ல சொல்லு. இவர்தான் அவரு. என்ன? நான் கூப்பிட்டேனே, அவர்தான் இவரு. டேய், என்னடா விளையாடுறியா நீ? ஐயோ, இன்னும் எவ்வளவு பிரச்சனைடா வரப்போகுது. எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது என்கிட்ட சொல்லுங்க. இவரை நாங்க பாத்துக்கிறோம், நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. டேய், இவளை யாராவது கூட்டு போங்கடா. அவருக்கு ஒண்ணும் ஆகலல்ல? அது எப்படிம்மா எனக்கு தெரியும்? அவருக்கு ஒண்ணு இல்ல, நீ பயப்படாம இரு. ஒண்ணு இல்ல, நீ முதல்ல கிளம்பு. அவர் இப்பதானே வந்தாரு. அவர் எப்படி உங்களுக்கு அவர் தெரியும்? பீனோட ஃப்ரெண்ட் தான். நீ குடிச்சிட்டு பண்ண அதப்ப எல்லாம் போதும். அதனால இங்க இருந்து போறியா இல்ல போலீஸ் உன்னை ஜெயில போட்டுருவாங்க? எல்லாம் முன்னாலதான் நடந்ததுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். உங்களாலதான் எங்க டாய்லெட்ஸ் நீங்க தான் திருடுனீங்கன்னு நான் போலீஸ் கிட்ட சொல்லுவேன். எங்க வீட்டுக்குள்ள போந்து டாய்லெட் சீட்ஸ் நீங்க தான் திருடுனீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏமலி, முதல்ல மூடிட்டு இங்க இருந்து கிளம்பு. நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏய், இங்க இருந்து போகன்னு சொன்னல. இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க. இவரோட காரை கொண்டு போய் வீட்டு பின்னாடி விடு. ஓகே, கம் ஆன். நீங்க மேல போய் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. மைக் கிட்ட எல்லாம் உண்மையே வாங்குங்க. இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க கூடாது. நீங்க இங்க வந்து உட்காருங்க சார். அட கடவுளே, யார் இது? இவர்தான் டாக்டரா? ஆமா. ஐயோ, இவருக்கு என்னடா ஆச்சு? நான் அவ்வளவுதான் செத்தேன். நிலைமை மோசமா இருக்கே. அவரால முடியுமா ஒரு என்னன்னு சான்ஸ் தெரியல. கொடுத்து பாரு. அவரால அவர் கண்ணை கூட திறக்க முடியல. இவங்க ரெண்டு பேரும் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம். கையில தான் சுட்டாங்கன்னு சொன்ன. பிராங்க், அவர் இத பார்த்துட்டாரு. ஏதோ சுட்டு ஒன்னு சொல்றல. எப்படி இந்த புல்லட் இன்னும் உள்ளதா இருக்கா? அவ முதுகுல ஒரு ஓட்டை இருக்கு. மூச்சு விடுறதுல இவன் ஏதாவது கஷ்டப்பட்டானா? அதெல்லாம் இல்லல்ல. இல்லைன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நேரம் ஆகுது? 1-2 மணி நேரம் இருக்கும். ஆமா, 2 மணி நேரம் இருக்கும். இங்க டிஷ்யூ டேமேஜ்னு எதுவும் இல்ல. ஆனா கன்ஃபார்மா எதுவும் சொல்லிட முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி இருந்தா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்களா? டேமேஜ் இவ்வளவு ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம ரத்தம் வேற நிறைய போயிருக்கு. இன்னும் 2 to 3 ஹவர்ஸ்ல பிரச்சனை அவங்களுக்கு வரலாம். 2-3 மணி நேரத்துல என்னங்க சொல்ல வரீங்க? இருங்க, அவனுக்கு ஒண்ணும் ஆகல தானே? கொஞ்ச நேரத்துக்கு தான். நோ இல்ல, அவர் தப்பா சொல்றாரு. வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். என்கிட்ட நீ டாக்டர் ஆகலன்னு சொன்ன.
ஆமாண்டா உண்மைதான். இதுக்கு நான் டாக்டரா இருக்கணும் அவசியம் இல்ல. அவ்வளவு பிளட் லாஸ் ஆயிருக்குடா. அவர் சொன்ன டைம் வச்சு பார்த்தோம்னா அதுல கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் தான் இவன் இருப்பான். என்ன விளையாடுறியா? அவருக்கு தலையில அடிபட்டிருக்கு, அதனால 2 பேரும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும். அவர் தான் சொன்னாரா டைம் இருக்குன்னு சொன்னார்ல. அதுல பாதி தாண்டா இருக்கு. நம்ம இப்ப கூட்டிட்டு போகணும். போலீஸ் வந்துட்டாங்க. என்ன? ஓகே, யாரும் பயப்படாதீங்க. கார் கிராஷ் ஆச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பிராங்க் நீ நீ பண்றது வாய மூடு, பேசாத. வாங்க, நீ தான் இப்ப எனக்கு உதவி பண்ணணும், சரியா? பீன் அமைதியா வை. கெவினை பத்தி நினைச்சு பாரு, அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும். அந்த டாக்டர் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுதான்னு நீ பாரு. ஆமா, அவரால் என்னடா பண்ண முடியும்? அவனை குணப்படுத்த முடியும். அப்படியே செய்யாம இரு, இல்லனா உன சுற்றுவ பாத்துக்க. என் தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டல்ல, அதுக்காக தான்டா. வாங்க. ஓ மை காட். ஹே ஜெனிக்ஸ், உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன விளையாடுறியா? இங்க ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு 5 போன் கால் வந்துச்சா. பயத்துல செத்துட்டா டேய். ஏய் கொஞ்சம் இரு, நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன். போலியோட ட்ரக்ல இருந்து ஸ்டீரியோ திருடாத நீ ஒரு ஆள் தானே? அது நான் இல்ல. அது நீ தான்டா. நீ ஏன் சொல்லுடா, உன் ட்ரக்ல இருந்து இவன் தானே கொண்டு போனா? என்கிட்ட ட்ரக்கே இல்லையே. ஏதோ கிராஷ் ஆச்சுன்னு கால் வந்துச்சு. யா அதுவா? யா, சில பொண்ணுங்க வந்து இங்க பிரச்சனை பண்ணாங்கப்பா. ஆனா இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல. அட என்னப்பா நீங்க, என்ன உள்ள கூட மாட்டியா? சரி வா உள்ள போலாம். இப்ப எழுந்திருக்காம இரு, அப்படியே கைய வச்சுக்கிட்டு சும்மா இரு. இதுக்கு மேல ஸ்டீரியோவை உன்னால திருட முடியாது, தொடப்பத்தை வச்சு உன் கையால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஒன்னும் ரேசிஸ்ட்லாம் கிடையாது. ஆனா நீ அந்த பொண்ணை என்ன பண்ணன்னு கேட்ட போது நான் ஒன்னும் ஆச்சரியம்லாம் படல. சோ நீ இப்ப எங்களுக்கு ப்ரூஃப் தான் தரணும், இல்லைன்னா உன்னை புரட்டி எடுத்துருவேன். என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. விளையாடாத. என்ன பயந்தாங்குழி நினைச்சாங்களா பங்க? எனக்கு பயம் கிடையாது. ஓகே, நான் உன்னை நம்புறேன், சரியா? சரி, எனக்கு தெரியும். என்னால இங்க இருந்து சமாளிக்க முடியும், என்னால இங்க இருந்து தப்பிக்க முடியும், என்னால சமாளிக்க முடியும். நான் பயந்தாங்குழி இல்ல, சரியா? அடச்சே. ஏய், நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். இனிமே என்ன பண்ணலாம்? எப்படி பார்க்க? ஏதோ நல்லா இருக்கேன். ஜாலியா இருக்கீங்க போல. ஏடா இந்த நேரத்துல குரூப்பை போய் நடத்துவீங்க? எங்க குரூப்புக்கு நேரங்காலமே இல்ல. என்ன குடிச்சு முடிக்கிற வரைக்கும் அமைதியா தான் இருக்க போறீங்களா? டேய், அடே என்னடா இது? ஏய், இங்க என்னடா பண்றீங்க? என்ன பண்றீங்க? எனக்கு குண்டடி பட்டிருக்கு. இவனை உடனடியா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஆகணும். இங்க பாரு, டாக்டர் இங்க தான் இருக்காரு. கெவினை பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் நீ பயப்பட வேண்டாம். டாக்டருக்கும் அடிபட்டிருக்கு. அவர் பேச கூட மாட்டேன்றாரு, ஏன்னா அவர் மயக்கத்துல இருக்காரு. இவனை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா அப்புறம் நமக்கு தான் பெரிய பிரச்சனை. சரியா? ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன மன்னிச்சிடு பிராங்க். கொஞ்சம் இரு. நீ ஏன் பிரச்சனை மாட்ட போற? அதனால சொல்ல முடியாது. பரவாயில்ல, சொல்லு. சரியா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாட்டுக்காக ஒண்ணு பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் இவனுக்கு குண்டடி பட்டுருச்சு. ப்ளீஸ் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க. வாயை மூடிட்டுடா. நீ முதல்ல வாயை மூடிட்டு இருடா. ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க. வாயை மூடு. இங்க பாரு, நீ இதை ஹெல்ப் பண்ணி ஆகணும், சரியா? இதை நாங்களே பாத்துக்கிறோம். நீ எதுவும் பண்ணாத. நீ எதுவும் பண்ணாம இருந்தாலே போதும், மீதி எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். பிராங்க், ஏன்டா என்னது பார்க்க விட மாட்டற? நீ இதை பார்க்காம இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. டாக்டர் இங்க தான் இருக்காரு. இவனுக்கு நிச்சயமா உதவி பண்ணுவாரு. இவனுக்கு அதிகமா பிளட் லாஸ் ஆயிருக்கா, அதனால ஆம்புலன்ஸ் கூப்பிட்டே ஆகணும். ஓ கடவுளே. ஆமா, இங்க யாரு டாக்டர்? முட்டா பையனா அவன்? இல்ல, அவர் முட்டாள்லாம் இல்ல. கிராஷ் ஆனதே அவருக்கு தான். அதனால தான் அவர் மயக்கத்துல இருக்காரு.
அவர் குழப்பத்துல இருந்தா எப்படா இவரை பார்க்க முடியும்? எப்படா இவரை பார்க்க முடியும்? 2210 இன்னும் யூனிவர்சிட்டி பார்க்ல தான் இருக்கீங்களா? ஹலோ ஜெனிக்ஸ், நீங்க இருக்கீங்களா? இருக்கேன். ஓல்ட் டவுன்ல போய் செக் பண்ணணும். நீங்க பிஸியாவா இருக்கீங்க? நாங்க வேலையா இருக்க, வேற யாராச்சும் அனுப்புறீங்களா? லீ அங்கேயா இருக்காரு. இங்க பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால தான் நான் கேட்டேன். என்ன பிரச்சனை? ஒரு ராபரி போன் கால் வந்துச்சுல, அந்த ஸ்டோர்ல இருந்தவனையும் காணோம். அதனால நாம அவனை தேடி ஆகணும். அதனால தான். கடவுளே, கொஞ்சம் இருங்க. நான் இதை சொல்லியே ஆகணும். ஏன் நீ முதல்ல வாயை மூட்றா? நீ எதுவும் சொல்லக்கூடாது. நீ இத பத்தி சொன்னா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். பரவாயில்ல உனக்கு? சொல்லு. நீ இத பத்தி சொன்னா நான் ஜெயிலுக்கு போறது உறுதி. உனக்கு அது ஓகேனா நீ தாராளமா சொல்லு. நான் இது சொல்லாம இருந்த பிரச்சனை மோசமாச்சுன்னா நான் தான் ஜெயிலுக்கு போகணும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ பயப்படாம இரு, சரியா? நீ ஜெயிலுக்கு போக மாட்ட. அதனால தயவு செஞ்சு சொதப்பாத எங்களை போட்டு கொடுக்காத, சரியா? இங்க பாரு, நீ எங்களை ஹெல்ப் பண்ணா போயிட்டு எங்களுக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா சொல்லு பார்க்கலாம். நம்மளா பிரதர்ஸ் பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணலாம். அப்புறம் எதுக்கு? அப்படி சொல்லாதடா. ப்ளீஸ். இவன் சாக போறான். நான் இங்கதான் இருக்கேன். என்ன? ப்ளீஸ் வேண்டாம், அப்படி பண்ணாத. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லாத. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிடு. வேண்டாம் சொல்லாத ப்ளீஸ். ப்ளீஸ் சொல்றா. ஓகே, நான் போறேன். சரி, நீங்க வரதா சொல்லிடுறேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ வாயை மூடு. வாயை மூட்றா. அவன் சாக போறான்டா. என்கிட்ட ஓவரா கத்தாத. நான் பாத்துக்கிறேன். நான் இந்த இடத்துக்கு வரவே இல்ல. ஐயோ, அது நீயா சொல்ற? நான் திரும்ப வரும்போது இங்க எதுவுமே இருக்க கூடாது. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும், புரியுதா? சுத்தம் பண்ணிடுறேன். ஹேய், நீ வாயை மூடு. இப்போ சொல்லு. ரொம்ப நேரமா இவனுக்கு ரெண்டு பேரும் இததான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு தடவை கால் பண்ணுங்க. நான் பிரதரும் கூட பார்க்க மாட்டேன், புரியுதா? என்ன எதுவும் கோத்து விட்டாத பிராங்க். சரி. போலீஸ் அப்படி எல்லாம் விட்டுட்டு போகாத ப்ளீஸ். ஜெனிங்ஸ், வந்துட்டு இருக்கேன், இரு. கம் ஆன். விட்டுறா என்ன? நில்லுங்க. நில்லு. அமைதியா இரு, சரியா? கேக்குதா? ஸ்டோர்ல இருந்து அவனை காணோமா? ஆமா, இடமெல்லாம் கலைஞ்சிருக்கு. சேஃப்ல இருந்த பணத்தையும் காணோம். அத கேட்டியா? அந்த ரேடியோ. இதுக்கப்புறம் திரும்பவும் எங்களுக்கு எதிராக நடக்கிற வேலை வச்சுக்காதண்ணா. என்ன விடு. அதுவும் போலீஸ்க்கு முன்னாடி. சரி விடு. இதுக்கு மேல இவனை நான் பார்க்கவே கூடாது. இவனை பூட்டி வைங்க. ஒரு ஐடியா இருக்கு. மைக்க நான் சமாளிச்சு அவனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவியா? என்ன? மைக்க எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும்டா. ஆனா நீ கெவின் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு ஆனா போ. எப்படி எப்படி திடீர்னு இப்படி சொல்ற? நீ எதை வச்சு சொல்ற? கெவினை கூட்டிட்டு போறேன்னு சொல்லு, இல்லனா அப்படியே விட்டுரு. இப்ப நான் சொன்னதை கேட்டுச்சா இல்லையா? கெவினை கூட்டிட்டு போறேன்னு சொல்லு, இல்லனா நான் சொல்லவே மாட்டேன். நம்ம கிட்ட எந்த பிளானும் இல்ல, அதனால என்னால மட்டும் தான் காப்பாற்ற முடியும். ஏதாவது நடக்க போகுதுன்னு நைட்டு முழுக்க காத்துட்டு இருக்க போறியா? அப்படி இல்லைன்னா இந்த பிரச்சனை இதோட நம்ம முடிச்சிடலாம். அவனை உன்னால சமாளிக்க முடியும்னா, அவன் இந்த வீட்டை விட்டு போகணும்னா, அங்க நடந்த பிரச்சனை மறைக்க முடியும்னா, கெவினை நான் கூட்டு போறேன். அந்த ரெக்கார்டர் ஒர்க் ஆகுதா பாரு. யா, வேலை செய்யுது. வா போலாம். சீக்கிரம் நாம இங்கிருந்து போயிடலாம், சரியா? ஓகே. என்ன இங்க பாரு, நீ இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது. ஒழுங்கு மரியாதையா விஷயத்த சொல்லு. என்னடா பண்றீங்க? அட கடவுளே, இவன் ஏன்டா இப்படி படுத்துட்டு இருக்கான்? இவனை என்னடா பண்ணி வச்சீங்க? உண்மையை சொல்லதே இப்படி பண்ணோம். அத முதல்ல வெளியே போடா. கடையில இருந்து பணத்தை காணோம் மைக். அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணும். அந்த பணம் எங்க இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லிடு. நான் சொல்றது கேக்குதா? அந்த பணம் வேணும்னா நானே உனக்கு தரேன். அதுல எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. ஆனா அந்த பணத்தை காணும்னு எனக்கு தெரியும். அது எங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அப்போதான் கெவின் ஹாஸ்பிட்டல் கொண்டு போக முடியும். பணம் எங்க இருக்குன்னு என்கிட்ட சொன்னா நீ மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் இந்த பிரச்சனையை விட்டு வெளியே போயிடலாம், புரியுதா? பணம் எங்க இருக்குன்னு சொல்லு. நான் தான் எடுத்தேன், சரியா? இந்த மாதிரியான வாய்ப்பை விட மனசு இல்லாதான் எடுத்தேன். சரி, பணத்தை கொடுத்துட்ட. இப்ப நீ சொல்ல வேண்டியதை சொன்னா நாங்க உன்னை விட்டுற போறேன். சொல்லுடா. எனக்கு என்ன தெரியும்? எனக்கு எப்படிடா தெரியும் அது? என்னை எப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? எனக்கு எதுவும் தேவையில்லை, சரியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை என் வாயால சொல்ல வச்சு அதை ரெக்கார்ட் பண்ண பார்த்தால, அதை நான் பண்ணவே இல்லைடா. நான் பண்ணலை. அங்க இருந்த 3 பேர் தான் அந்த பொண்ணை கெடுத்தாங்க.
அவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அவங்க இடத்துல இருந்து நான் தடுத்தேன். அந்த பிரச்சனையில இருந்தும் அந்த ரூம்ல இருந்தும் எப்படியாவது தப்பிக்க முடியுமான்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு இதெல்லாம் நான் தேவையில்லை. சொல்றத கேட்டு தொலைடா. அந்த பிரச்சனையை விட்டு போகலான்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கிறுக்கம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருந்தா. அங்க இருந்து அவனுங்க தான் அந்த பொண்ணை கெடுத்தானுங்க. இப்போதாவது புரியுதா? சரியா? அந்த பணத்தை எடுத்ததுக்காக நீ வேணும்னா மோசமானவன்னு சொல்லிட்டு போ. நான் அவளை தொடலை. அந்த பொண்ணை நான் தொடவே இல்லை. நீ எல்லாம் மனுஷனே இல்லடா. இங்க பாரு, என்ன மன்னிச்சிரு. என் ஃப்ரெண்டு மேல உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவனை எப்படியாவது நான் காப்பாத்தி ஆகணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இந்த பணத்தை நீ வச்சுக்கோ, நாங்க கிளம்புறோம். எனக்கு ஒண்ணு இது தேவையில்லடா. எனக்கு வேண்டாம். சரி, உன்னை வீட்டுல ட்ராப் பண்ணிடுறேன். எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவும் தேவையில்லடா. இங்க பாரு, நம்ம கெவினை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறோம். சரியா? ரெண்டு பிளாக் கைஸ் உனக்கு கடையை கொள்ள அடிச்சாங்கன்னு ஏன் நீ சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லு. ஏன்னா இந்த பணத்தை கருப்பால் தான் திருடினானா ஈஸியா மக்கள் நம்பிடுவாங்க. ஏய், அவனை விடுறா. போலீஸ் கிட்ட எங்களை போட்டு கொடுக்காம இருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா அந்த பணத்தை எடுத்த இடத்துலயே வைக்கணும். என்ன? ஏ கேட்டிங்களே? நான் சொல்லக்கூடாதுன்னா திரும்ப அந்த ஸ்டோருக்கு போய் பணத்தை அந்த இடத்துலயே வைங்க. ஏன்டா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா? முடியாது. எங்களுக்கு உன்னை பத்தி தெரியும், உன்னை பத்தி எங்களுக்கும் தெரியும். அதனால இதை இதோட விடு. கெவினை கூட்டிட்டு நீங்க சொன்ன மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன். புரியுதா? என்னடா சொன்ன இப்போ? பணத்தை திரும்பி அந்த ஸ்டோர்ல கொண்டு போய் வச்சா அப்படி என்னடா நடக்க போகுது? ஏன்னா ஒரு வெள்ளைக்கார அந்த இடத்துல பணத்தை கொண்டு வச்சானா கருப்பா இருக்கிறவங்க மேல எந்த ஒரு சந்தேகம் வராது. பணத்தை நீ தான் எடுத்துன்னு யாருக்கும் தெரிய போறது இல்ல. அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்ப அந்த பொண்ணு மட்டும் நான் தொட்டிருப்பேனா? நீ பண்ணிருக்கலாமே. ஏன் நான் கருப்பா இருக்கிறதுனாலயா? அதே மாதிரி தானே பணத்தையும் எடுத்துருப்பான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஒரு கருப்பேன், அதனால தானே நான் தான் அந்த படத்தை எடுத்துன்னு யாரையும் நினைக்க விட மாட்டேன். அந்த படத்தை நீங்க தான் அங்க கொண்டு போய் வச்சாகணும். நாங்க என்ன பண்ணணும் நீ சொல்லாத. இல்லை, நான் சொல்றதா நீங்க கேட்டாகணும். நான் சொல்றத நீங்க கேட்கலன்னா போலீஸ் கிட்ட போய் சொல்லிடுவேன். அப்புறம் உங்களால ஒன்றும் புட்டுங்க முடியாது. பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்னா நான் சொன்னதை நீங்க செஞ்சுதாகணும். ஓகே, கொஞ்சம் முதல்ல பொறுமையா இருந்தா நடந்ததை பத்தி நம்ம யோசிக்கலாம். சரியா? அது ஒரு கிரைம் சீன். அதனால அந்த இடத்துக்கு திரும்ப பணத்தை கொண்டு போக முடியாது. ஓனருக்கு இன்னொரு கடை இருக்கு, இது அங்க கொண்டு போய் கொடுங்க. முடியாது. நீ உன் பணத்தை எடுத்துக்கிட்டு ஓய்வு பெரியாத இங்கிருந்து கிளம்பு. இந்த பணத்தை உன்னுடைய கடைக்கோ வேற எந்த கடைக்கும் கொண்டு போக முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுதா உனக்கு? இங்க பாரு, உங்ககிட்ட 2000 இல்ல 3000 இருந்திருக்கும். அதுக்கு மேல சேர்த்து நாங்களே தரோம் உனக்கு. அதை எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு சத்தம் போடாம கிளம்பிடு. நீ சொல்ற மாதிரி எங்களால அதை பண்ண முடியாது. அதனால அந்த டேப்பு கூட நீ கொண்டு போய் எங்களுக்கு கவலை இல்ல. டேப் நாங்க தரமாட்டோம். அதை வேணா அழிச்சிடுறோம். ஆனா அதை உங்ககிட்ட தரமாட்டோம். போலீஸ் கிட்ட என்ன சொல்லுவ நீ கடையில வச்சு கேட்டியா? அப்ப நான் என்ன சொன்னேன்? சரி, நீ சொன்னதை நான் சொல்லணும்னா இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அந்த பணத்தை திரும்ப கொண்டு போய் அங்கேயே வை. அதுக்கு வாய்ப்பு இல்ல. கடைசியா நம்ம என்ன பண்ணலாம்னா அதை திருட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு நீ திருடுனதை எடுத்துக்கிட்டு அந்த கடைக்கு நாங்க போறோம். சரியா? அப்படின்னா டீல். நைட்டு ஃபுல்லா நான் தான் கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ நீங்களும் கஷ்டப்பட்டாதான் என்ன? என்னடா பண்றது இப்போ? ஏதா யோசிக்கலாம் இரு. அததான் என்ன யோசிக்க தெரியல. நம்ம பிளான் என்ன? இப்பதான் சொல்றேன், எனக்கு தெரியாது. திரும்ப அதே கேட்டு இருக்க. சரி, நானே கிளம்புறேன். என்ன? நான் போறேன்னு சொன்னேன். நம்ம கிட்ட பிளான் எதுவும் இல்ல, அதனால நம்மளால எதுவும் பண்ண முடியாது. கெவினை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும், அதனால நானே போறேன். இவனுக்காக நீ இதை போய் பண்ணுவியா? நீ இவனுக்காக மட்டும் தானே இதை நான் பண்றேன். இவனை மட்டும் நீ விட்டானா நேரா போலீஸ் கிட்ட தான் போவான். இப்போ என்ன சொன்ன? என் மேல நம்பிக்கை இல்லைன்னா அதை போய் நீ பண்ணண்டா. பயம் வருதுல்ல? இனிமே டைம் வேஸ்ட் பண்ணாம ஆக வேண்டிய வேலையை நம்ம பார்ப்போம். இதை தவிர வேற வழி இல்லைன்னு உனக்கே தெரியும். அதனால நான் சொல்றது கேளு. வா, இங்க இருந்து கிளம்புவோம். போலாமா வேண்டாமா? சரி, வாயை மூடி சும்மா இரு. நீ சொன்ன மாதிரி பண்ணலாம். நீங்க அந்த படத்தை வச்சதுக்கு அடையாளமா ஒரு ப்ரூஃப் கொண்டு வாங்க. ஏன்னா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. இவன் ஒருத்தன். வாங்க போலாம். தூக்குடா இவனை. பாத்துடா. எங்க போறோம்? Come on. ரெடியா? 1 2 3. பாத்து.
கதவை தர பார்த்து பொறுமையா உள்ள தள்ளுங்க. பணத்தை கொண்டு போய் அங்க வச்சுட்டா நம்ம தப்பிச்சிட்டோம். ஓனர் கூட இல்ல, கொஞ்சம் பணம் காணாம போச்சு, இப்ப திரும்ப வந்துருச்சு. இதை சால்வ் பண்ண FBI யாரும் கூட்டு வர மாட்டாங்க. அதை விட போலீஸ்க்கு இதை விட பெரிய பிரச்சனைலாம் இருக்கும். சரியா? இந்தா. எதுக்கு இதை கொடுக்குற? சும்மா போறதுக்கு இதை கொண்டு போகலாம். வேண்டாம். என்னடா பண்ற? ஆடம் சொன்ன மாதிரி செய்யறானு பார்க்க தானே வெயிட் பண்றோம். என்ன? கடவுளே, இப்போ என்ன பண்றது? பயப்படாம இரு, சரியா? பயப்படாத. நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். இந்த பணத்தை இந்த கடையோட ஓனர் கிட்ட நீங்க தரணும். என்ன புரியுதா? ரோஸ்லின் இந்த கடையில நான் தான் திருடினா, இப்போ இதை நானே கொடுக்குறேன். ஓகே, இந்தாங்க. இல்ல 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 வேண்டாம் வேண்டாம், இந்த பணத்தை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். வேண்டாம் வேண்டாம். இல்ல நீ எதுவும் சொல்ல வேண்டாம், இந்த பணத்தை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். வேண்டாம், நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. எனக்கு இது வேண்டாம், நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. ஓகே ஓகே. அடச்சே, இதுக்கு முன்னாடி அவன் பண்ணிருக்கான அந்த மாதிரி? இது பிளட்டா இல்லையே. நம்ம இப்ப போய் தான் ஆகணும். கொஞ்ச நேரம் இரு, நம்ம போயிடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தவன் செத்துருவான். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? அவன் ஃபோன் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது ராபரி கிடையாது. இதை நான் உங்ககிட்ட கொடுக்க தான் இங்க நான் வந்தேன். சோ லாக்கரை ஓபன் பண்ணுங்க. இது ராபரி இல்ல, சேப்பை ஓபன் பண்ணணும், அப்படித்தானே? பின்ன வேற என்னது? இந்த பணத்தை நான் அங்க வைக்கணும், அதனால தான் சொல்றேன். அதை தோற ப்ளீஸ். நீங்க இந்த போ, கிளம்பு ப்ளீஸ். லாக்கரை ஓபன் பண்ணுங்க. அடச்சே, கொஞ்சம் வெயிட் பண்ணு, எனக்கு குழப்பமா இருக்கு. பணத்தை கொடுக்க இந்த மாதிரி மாஸ்க் போட்டுட்டலாம், யாரும் வரமாட்டாங்க. கொஞ்சம் இரு, சேப்போட காம்பினேஷன் நான் மறந்துட்டேன். டேய், இது கிளம்பு, போடான்றல, போடா. அதை போட்டுட்டு இங்க இருந்து வெளியே போ. அதை கீழே போடு, அதை கீழே போடு. நிறுத்துங்க. வேண்டாம், நமக்கு இந்த பிரச்சனை வேண்டாம், சரியா? இதை நான் உங்ககிட்ட கொடுக்க தான் இங்க வந்தேன். பத்திக்கிட்ட இதை வாங்கி வைல, சுற்றுவான் பாத்துக்க. நீ முதல்ல வாய மூடுறா. வாய மூடு. நான் கொள்ளடிக்க வரல. என்ன பாருங்க, நான் கொள்ளடிக்கலாம் இங்க வரல. தயவு செஞ்சு இந்த பணத்தை எடுத்துக்கோ. நான் என்ன வேணாலும் உனக்கு பணம் தரேன், இதை எடுத்துக்கோ. நான் உண்மையை தான் சொல்றேன். இதை வாங்கி அந்த லாக்கருக்குள்ள வை. உனக்கு வேணாலும் நீயும் எடுத்துக்கோ. அத சேஃப்குள்ள வாங்கி வை. வாய மூடிட்டு வெளியே போய் நில்லுன்றல. 2 பேரும் வெளியே போங்கடா.
தயவு செஞ்சு இதை வாங்கி அந்த லாக்கருக்குள்ள வைங்க. வேணாம் 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 வேணாம், நிறுத்து. அவன் போயிட்டானா? அவன் இங்க இருந்து போயிட்டானா நீங்களும் கண்ணை கீழே போட்டுருவீங்களே? புரியுதுல உங்களுக்கு? உன் கண்ணை கீழே போடு பிராங்க். நான் சொல்றது புரியுதா இல்லையா உனக்கு? அவனை முதல்ல போட சொல்லு. கண்ணு வச்சிருக்கிறது உன் மேல ஒண்ணும் இல்ல. அதனால நான் சொல்றது கேட்டீங்க, இதை கிளம்பு. ஓகே, இப்போ கண்ணை கீழே வச்சுட்டு இதை பிடிங்க. எக்ஸ்ட்ரா பணம் வேணாலும் நான் தரேன். எவ்வளவு? $50. 100 வேணும். சரி, சத்தியமா? இப்பவே நான் உனக்கு அதை கொடுக்குறேன். கடவுளே, எனக்கு சர்வலன்ஸ் டேப் வேணும். அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அந்த ரூம்ல இருக்கு. இப்போ நாங்க அங்கதான் போக போறோம். எங்கயா? யா. போதுமா? யா யா. அந்த பணம் மட்டும் லாக்கர்ல இல்லைன்னு வச்சுக்கோ. இந்த ப்ரூஃபோட நான் போலீஸ் கிட்ட போவேன். என்ன சரியா? நான் அதை எடுக்க மாட்டேன். 2 வேலைக்காரங்க இங்க வந்து பணத்தை கொடுத்துட்டு போனாங்கன்னு போலீஸ் கிட்ட போய் நீ சொன்னன்னு வச்சுக்க, ஏன் நமக்கு தான் பிரச்சனை. முடிஞ்சதா? முடிஞ்சு, கூட்டிட்டு போங்க. இப்படி அவனை அங்க கூட்டிட்டு போறோம். வழிய விடுங்க. போங்க. இவருக்கு குண்டடி பட்டிருக்கு, ஷோல்டர்ல பட்டிருக்கு. கண்ணை க்ளீன் பண்ணும்போது தெரியாம குண்டாடி பட்டுச்சு. சரி, நீங்க எல்லாம் எங்க இருங்க, நாங்க ஒரு வார்டு கூட்டு போறோம். நீங்க யாரும் உள்ள வரக்கூடாது, சரியா? நீங்க எல்லாரும் எங்க இருக்கணும்? அப்புறம் ஒன்றும் இல்லை, கெவினுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, எல்லாமே சரியாயிடும். சரியா? அவங்க போகும்போது அந்த புல்லட் அங்கே இல்லையா, டிஷ்யூ டேமேஜ் இருக்கான்னு பார்க்குறாங்க. இது வரைக்கும் யார் மேலேயும் சந்தேகம் வரல. மைக் கிட்ட இதை காட்டிட்டு அவன் இங்கிருந்து கிளப்பு. அவன் கிட்ட இதை கொடுத்துறாத. சரி. ஒரு வழியா நம்ம தப்பிச்சிட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப நம்ம அமைதியா இருக்கணும். போடா மயிறு. ஹேய், என்ன பண்ற? நான் கிளம்புறேன். அந்த திங்ஸோட சேர்த்து அந்த டேப்பை நான் கொண்டு போறேன். அதுக்கு நான் விட மாட்டேன். என்ன தடுக்காத. இல்ல நான் போலீஸுக்கு போய் நைட்டு நடந்த எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் பாத்துக்கோ. இதோ வந்துட்டான் கைஸ், வாங்க. ஸ்காட் எங்க இருக்கான்? டேப்ப காட்டுறத அவன் கீழே போயிருக்கான். ஏய் துரோகி, கொன்னுடா. ஏய், சொன்னா கேளு. ஏய், சரியாதான் சொன்ன. நீங்க இருந்து கிளம்பு. இன்னைக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா? நம்ம காலியா இருப்போம். உன்னால நாங்க எல்லாரும் காலியா இருப்போம்.
நாம எல்லாரும் ஒண்ணா இருந்தா இதுல இருந்து தப்பிக்கலாம்னு சொன்னல. ஆனா நம்ம கழுத மாதிரி எல்லா பக்கமும் போனா எந்த பிரச்சனை இருந்தும் தப்பிக்க முடியாது. மைக்கோட பணத்தை கொடுத்தாச்சு, கெவினியும் காப்பாத்தியாச்சு, அப்புறம் அந்த டாக்டரையும் போய் விட்டாச்சு, எல்லா பிரச்சனையுமே சமாளிச்சாச்சு. இனி நமக்கு பிரச்சனை இல்ல. நம்மள மாதிரி ஆளுங்க சொதப்பலாமா? ஆனா நீ இருக்கே, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, நீ எங்க போயிருந்த? பிராங்க் இன்னொரு வேலையை அனுப்பினானே, மறந்துட்டீங்களா? டே காலின், உன் சாவி எங்க? மேல இருக்கியே. சீக்கிரம் சீக்கிரம் போய் கொண்டு வா. போ போ போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போய் கொண்டு வா. போ போ. ஏய், இங்க பாரு, இங்க பாரு, உன்னை சீக்கிரமா நான் வெளியே கொண்டு வந்துறேன், சரியா? ஏய், இவனுக்கு பல்ஸ் இல்லடா. ஏய், என்ன பண்ற? அட்லீஸ்ட் இப்பவாது நாம என்ன சொல்ல போறோம்னு யோசிக்கலாம். சொல்ல போறது ஒண்ணு மட்டும்தான். சரி, நான் உள்ள போறேன். நான் அவன்கிட்ட $19.10 மட்டும் தான் கேட்டேன். மத்தபடி நான் வேற எதுவுமே கேட்கல. அந்த ஸ்டோர்ல இருந்தவன் தான் எங்க ஃப்ரெண்டு கெவினை சுட்டான். அவனை அப்பவே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாம அவனை இங்க கூட்டிட்டு வந்துட்டானுங்க. எங்க கேங்ல இருக்க ஒரு பையனுக்கு ஷோல்டர்ல புல்லட் காயத்தோட போனா ஹாஸ்பிட்டலுக்கு நல்லா இருக்காதுல்ல. அப்படி போனா அது பிரச்சனை ஆயிடும். மைக்கை நாங்க கிட்னாப் பண்ணோம். நாங்க செஞ்ச விஷயம் எதையுமே அவன் சொல்ல மாட்டான், ஏன்னா அவன் மேல எந்த தப்பும் இல்லை. அந்த பையன் காரோட டிக்கில் எப்படி போனா? அது தெரியல. அப்போ நாங்க இங்க இல்ல. அன்னைக்கு நடந்த பிரச்சனையில அவனை நாங்க அப்படியே மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். நீ உதவு பார்த்தேன்னு சொல்லி ஜெனிக்ஸ் சொன்னார், உண்மையா? யா. அதுக்கப்புறம் ஒரு சமயத்துல உன்னோட போன் அவங்க எடுத்துக்கிட்டாங்களா? ஆமா. ஆனா கடைசியில எங்களுக்கு கால் பண்ணது நீதானே? நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாத தெளிவா என்கிட்ட சொல்லிட்ட. என்னால முடிஞ்ச அளவுக்கு இதுல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றேன், சரியா? நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருக்கணும் சார். இதுக்கப்புறம் நீங்க எது பேசினாலும் அஃபென்ஸ் தான், புரியுதா? லாயர் வேணும்னா சொல்லுங்க. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சது இல்லப்பா? யா. குட்.